Jesus. Hallelujah. நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில ரெகபியா ஜெபக்கூடாரம் ஜெபவேலி கன்வென்ஷன் ரெகபியா ஜெபக்கூடாரம் 11ஆம் ஆண்டு விழா இயேசு உயிர்த்தெழுதல் முன்னிட்டு மகிழ்ச்சி பெறுகிறாரே தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதன் மனம் மாறிடுவான். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உலகின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர்.
ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீர் என்றென்று மாறாதரா இருப்பதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காரியம் அப்பா நெகேபியா செல்லக்கூடாதத்துல கர்த்தருடைய ஆவியான இறங்கி வந்ததுக்காக கோடான கொடி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த 30 பெருமையாக இப்படி கரத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வர தகப்பனே அளவில்லாத பிரசனத்தோடு கூட ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருவதற்காக கோடான கொடி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துன்பத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு வேதனைக்கு ஆண்டவரே அப்பா துன்பத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவர் சிறப்பிற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வட்டாரத்தை சுற்றினோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பலமா இறங்கி வரும்படியாக உடைய ஆவியாக ஊற்றும்படியாக ராஜா இந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் 1:9 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மெய்யான ஒளியா இருந்து ஆண்டவரே இந்த வட்டாரத்துல தேவன் அப்பா நீ ரட்சிப்பை தரும்படியாக திரளான ஜனங்க வந்து ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு ஆராதிக்க ஸ்தலமாய் தகப்பனே ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்ததற்காக இருக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்துல ஆண்டவரே இந்த ஏரியாவில் ஒரு அற்புதத்தை செய்கிறாக, ஒரு அறுவடையை கட்ட செய்யும்படியாக திரளான ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த அப்பா சபையில் ஆண்டவரை வந்து ஆராதிக்கும்படியாக தகப்பனே முழு விசுவாசத்தோடு கூட ராஜா ஆண்டவரே இந்த மாலை வேலைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதமுள்ள நேரத்தை கலத்தன ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராக இயேசு மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே கோடா கோடி ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு நல்ல நிகழ்வில், ஒரு நல்ல ஆராதனையில், ஒரு ஆண்டு விழாவில் இருக்கிறோம். ஆமென். இது எத்தனாவது ஆண்டு விழா? 11வது ஆண்டு விழா. ஆமென். ஆமா, கடந்த ஆண்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடத்தை புதிதாய் கட்டி கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் அர்ப்பணித்தோம். அதற்காக கர்த்தரோடு பெருமை செய்ததற்காக ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு இதுதான் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த 11வது ஆண்டு விழாவிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்திலே நாம் கூடியிருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தோணுது, இன்னொரு 2 ஏசி தந்தா நல்லா இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த சைடில் இதே மாதிரி கட்டடமாக கட்டிடுவாங்க. ஆமென். கட்டி அந்த சைடில் ஆகாரத்துக்காக, பண்டக சாலைக்காக ரெடி பண்ணலாம். அல்லேலூயா. இதை குறித்து நான் பாஸ்டர் சார்லஸ் அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. பாஸ்டர் சார்லஸ் சொன்னாங்க, ஐயா இது காணாதியா, ஆண்டவர் 1000 பேர் தருவன்னு சொல்லியிருக்காரு. 1000 பேர் தருவன்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினால ஒரு பெரிய இடம் பார்க்கணும், இது 10 இடமா கர்த்தர் தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு மிக முக்கியம். கர்த்தர் அதை நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய சபை தேவைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக, திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் தருவார். போன வருஷம் 100 பிபிஎஸ் புஸ்தகம் தான் வாங்கினாங்க. அதுதானே? இந்த வருஷம் 300 பிபிஎஸ் புஸ்தகம். குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்ன மாதிரி திருத்திவமாக வாங்கியிருக்கிறாங்க. 2-3 இடத்துல 100 பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். இந்த கோடை காலத்தில் பிள்ளைகளை வெளியில் தெருவில் அலைய விடக்கூடாது. வச்சவர்களுக்கு ஆண்டவருடைய பாடல், நாடகம், மற்ற காரியங்கள், கதைகள், வசனங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை சந்தோஷமாக அந்த வெயிலில் வெளியே விடாமல் உள்ள வச்சு அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. ஆமென். அந்த 300 பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்க்கணும். ஆமென். அநேக இடங்களில் நடத்துவதற்கு தேவன் வழிகளை திறக்கணும், தேவைகளை சந்திக்கணும். பொதுவாக ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை?
பண்ண முடியாது. ஆமென். இந்த காரியத்தெல்லாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். போன வருஷம் ஒரு நாள் சிறப்பான ஒரு சிறுவர் கூட்டத்தை, சிறுவர் விழாவை நம்முடைய மத்தியில் இருக்கிறதான அருமையான டாக்டர் மங்கள்ராஜ் டேவிட் செல்லமையா அவர்கள் குழுவினரோடு வந்து இங்கே செய்து கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 45 பேர் கலந்து கொண்டார்கள். 45-50 பேர் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த ஆண்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் மற்ற பிபிஎஸும் அவங்க நடத்தினாங்க. இந்த ஆண்டில் ஒரு 300 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக இடங்களையும் தரணும். ஆண்டவர் அதற்கேற்ற ஒத்தாசையும் தரணும். இங்கேயும் கருத்து நடத்த போகிறார். இங்கே நம்ம நடத்தினதுனாலதான் தேவன் அடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விரிவடைய செய்கிறார். ஆமென். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, இது கட்டப்பட்டு விரிவடையணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலயத்தின் எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு பண தேவைகள் சந்திக்கப்படணும். இன்னொன்று, நம்ம பட்டா இடம் ஒன்று வாங்க போறோம். 1000 பேர் ஆராதிக்கிற மாதிரி ஒரு இடம் வாங்க போறோம். அதற்கு தேவன் வழிகளை திறக்க போகிறார். அதற்கேற்ற கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். தேவனால் கூடாத காரியம் இதற்காக எல்லாரும் சோதனம் பண்ணுங்க. எல்லாரும் சோதனம் பண்ணுங்க. ஒருமனப்பட்டு சோதரிக்கிறோம். உங்களுடைய அந்த விதவையாம் ஜெபக்கூடாரம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெருகுவதாக, விருத்தியடைவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 1000 பேர் ஆராதிக்கத்தக்கதான ஒரு இடத்தை காண்பிக்கிறார். அதற்கேற்ற பொருளாதாரத்தை, ஆண்டவரே எழுத்து பிரகாரமான ஆசீர்வாதத்தை, இந்த பூலோகத்தினுடைய சபையை கட்டுவதற்கான, ராஜ்யத்தை கட்டுவதற்கான ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப்பா. ஆத்மாக்களை கொண்டு வாங்க. இந்த வருஷம் 300 பிள்ளைகளை வழிநடத்த இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த இடத்துல விருதியாய் ஆண்டவரே மிச்சம் இருக்கிற இடத்தையும் கட்டி நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே உயர்த்தி பிடிக்க உதவி செய்கிறாங்க. இந்த 11ஆம் ஆண்டு விழாவிலே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த ஆலயத்தை, இந்த ஊழியத்தை உங்களுடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதை பெருக பண்ணுவீராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே ஆசீர்வதிப்பீராக. பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அப்படியே பெருக செய்வீராக. தேவ ஆசீர்வாதம் திருச்சபைக்கு, கூடார திருச்சபைக்கு, ஊழியர்களுக்கு உண்டாவதாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். ஒருமனப்பட்டு வைத்து வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நானும் ஒரு 2 சரணம் பாடணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. ஆண்டு விழான்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஒருவன் சந்தோஷமா இருந்தால் அவன் என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும். ஆமென். யாக்கோபுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணும்? சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும், பாட்டு பாடணும். ஹல்லேலூயா. இப்ப நான் பாட்டு பாட போறேன். நீங்க எல்லாரும் கை தட்டி என் கூட அழகா, உற்சாகமா, மகிழ்ச்சியா என்ன செய்யணும்? பாட்டு பாட போறோம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வெற்றி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 150 பாட்டுக்கு மேல எழுதியிருக்கிறேன். அதுல ஒரே ஒரு பாட்டை நம்ம இப்ப பாட போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவகரம் நம்மோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அன்பு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். அன்பு விழாவை
பாடுற மாதிரி இருக்கு. சந்தோஷமா பாடுவோமா? பாடும்போது பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே போய் திரும்பி பார்த்து கேட்காது. பாடும்போது பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா திரும்பி பார்த்து நம்ம பாடலாம். பாடலாமா? அப்படி பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே பாடலாம். மனிதர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியை சிரிப்பின் மூலமாக முகத்திலே நாம் காண்பிக்க முடியும். மிருகங்கள் எல்லாம் காமிக்க முடியாது, சிரிப்பு காமிக்க முடியாது, மகிழ்ச்சியை காமிக்க முடியாது. நமக்கு தான் அது இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. 11 ஆண்டு தேவன் நம்மை நடத்தினார், மகிழ்ச்சியாய் நடத்தினார். எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு, கஷ்டத்தில் செயல்படுத்தார். அதை நாம் மகிழ்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அல்லேலூயா சொல்லி பாடப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் அப்படி நல்லா பாடும்போது பக்கத்துல எல்லாம் அப்படியே என்ன செய்யலாம்? நல்ல வர்க்கா சட்டி நம்ம சினிமாவில் அப்படியெல்லாம் நம்ம ஆடக்கூடாது. சும்மா அப்படி மகிழ்ச்சிய பக்கத்துல யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம அதெல்லாம் என்ன செய்யலாம்? ஆடி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தலாம். ஒரு சினிமாவை பார்த்துட்டு சினிமா மாதிரியே ஆடி கடைசியில வேற எங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இயேசுவை வழிபடி அவருடைய வழியில தான் நடக்கணும். அல்லேலூயா. சினிமாக்காரன் முடிவெட்டுற மாதிரி முடிவெட்டி, சினிமாக்காரன் ட்ரெஸ் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு, சினிமாக்காரன் ஆடுற மாதிரி ஆடி, சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவன் வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. நமக்குன்னு ஒரு வழி இருக்கிறது. அன்பின் வழி, மகிழ்ச்சியின் வழி, சந்தோஷத்தின் வழி, கொண்டாடும் வழி. அல்லேலூயா. அப்படியே நம்ம போகணும். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஆமா, உற்சாகமாய் பாடுவோம். தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மகிழ்ச்சி ஆக்குகிறார் என்பதுதான் நல்ல செய்தி. இந்த ஆண்டு விழாவில் இந்த வருஷம் முழுசும் இந்த கடந்த ஆண்டு ஆசீர்வதித்து அருமையா கொண்டு வந்தார். இனி வருகிற ஆண்டும் தேவன் மகிழ்ச்சியாய் கொண்டு போவார், சந்தோஷமா கவலைப்படாதீங்க. ஆமா, போன வருஷம் நீ ஒருவேளை கடன் வாங்கிக்கலாம், அந்த வருஷம் கடன் வாங்காம போன வருஷம் சில துக்ககரமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், அந்த வருஷம் அப்படி அல்ல. புதிதான காரியங்களை எல்லாம் நடத்த போகிறார். நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பெருகி ஆண்டவர் மேன்மைப்படுத்த உற்சாகமாய் பாடுவோமா? விசேஷித்த திருநாளை தேவனுக்குள் கொண்டாடுவோம்.
அல்லேலூயா. சந்தோஷமா இருப்போமாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டே வசனம் சொல்லிட்டு ஐயா கையில போட்டு போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நமக்கு செய்ய போகிற விஷயத்தை அவருடைய சமூகத்திலே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏற்கனவே உங்கள் மத்தியிலே பேசிய வார்த்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நம்மளை எல்லாம் ரட்சித்தது ஒரு பெரிய காரியம். அவருடைய பாதங்களை நம்ம கொண்டு வந்தார் பாருங்க. இது பெரிய காரியம். நம்ம ஏதோ அசுத்தமான கொள்ளாத தீமையான பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் நம்மை பிடித்தார். அவருக்கென்று சொந்தமாக என்னுடைய பிள்ளை என்னுடைய சம்பத்து என்று நம்மை பிடித்தார். நம்மை தெரிந்து கொண்டார். அது பெரிய காரியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்துல விசுவாசத்தினால அடுத்து என்று நம்பிக்கையினால நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நமக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு நம்ம அவர் என்ன செய்யறாரா? விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார். அதன் நிமித்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஒரே வார்த்தையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்கிறதை விட பெரிய காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். அது நடக்க போகுது. ஆமென். நம்ம என்ன விரும்புறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம முதல்ல ஜெனிக்கும் போதே பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்க உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வீட்டை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து ஒவ்வொன்றாய் நினைக்கணும். ஆமென். இப்ப நம்ம என்ன நினைச்சோம்? அடுத்து எக்ஸ்ட்ரா கட்டப்பட வேண்டும். ஒரு 1000 விசுவாசிகளை கட்ட தர வேண்டும். ஒரு பட்டா இடத்தை தர வேண்டும். நம்ம ஆசை அதுதானே. நம்முடைய சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். ஜெபம் பண்ணும்போது இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் வரணும். அவருடைய சபை வரணும். அவருடைய சபை பெருகணும். அவருடைய சபை வளரணும். அவருடைய சபம் பெரிதாய் மாறணும். இது அவருடைய விருப்பம். அதை நம்மை கொண்டு செய்கிறார். இந்த இடத்துல பாஸ்டர் அருமையான ருக்மணியம்மாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாஸ்டர் சோதரம் அருமையான சார்லஸ் அவர்களை தெரிந்து கொண்டார். பாஸ்டர் செல்வம் ஐயாவுடைய குடும்பத்துல அருமையான தகப்பனாருடைய குடும்பத்துல இந்த ஊழியத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம எல்லாரும் அதன் அடிப்படையில நம்ம வந்திருக்கிறோம். அதனால இந்த உங்க ஆண்டு விழாவில் அவங்களோடு சந்தோஷப்படும்படியா வந்திருக்கிறோம். ஆமா, அதுல ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் கைவிட மாட்டார், செய்ய போகிறார். அவருடைய பாதத்திலே கொண்டு வந்த நம்மை விசுவாசத்தினால நிரப்புகிறார். ஆமா, அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பணும், ஆனா அது உறுதியா இருக்கணும் அந்த நம்பிக்கையில. ஆமென். அப்ப காணப்படாதவைகளின் இப்ப நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு விழாவில் இந்த சபைக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? 1000 பேர் கொண்ட ஒரு இடத்தை தரப்போகிறார். பட்டா இடத்தை தரப்போகிறார். அதுல 1000 பேர் கொண்ட விசுவாச பிள்ளைகளை தரப்போகிறார். இது நம்ம கண்ணால பார்க்கல, நம்ம காணல, ஆனா அது நிச்சயம் வரும். அது நிச்சயம். எத்தனை நம்புறீங்க? கைகளுக்கும் எத்தனை நம்புறீங்க? கைகளுக்கும். இதே மாதிரி உங்களுக்கு உங்க வீடுகளில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய போறார். அநேக அதிசயங்களை செய்ய போறார்.
முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நல்ல சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். எத்தனை பேர் சாட்சி பெற்றாங்க? கிட்டத்தட்ட 15 பேர் அதில் சாட்சி பெற்றாங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்துக்கலாம். என்ன நல்லா பேச முடியாது, வீட்டுல போய் படிச்சு பாத்துக்கலாம். முதல்ல யாரு? ஆபேல். ஃபர்ஸ்ட்ல யாரு? ஆபேல். ஃபர்ஸ்ட்ல யாரு? ரெண்டாவது நோவா. மூன்றாவது நோவாவுக்கு அடுத்தபடியாக ஆபிரகாம். அதுக்கடுத்தவங்க யாரு? அதுக்கு அடுத்தபடியாக யாரு? சாராளுக்கு அடுத்தபடியாக யாக்கோபு. அதுக்கு அடுத்தபடியாக ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இப்படி நீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. 23ஆம் வசனம் வரைக்கும் 15 பேர் பேர் எழுதியிருக்கு. 15 பேருடைய பேர் எழுதியிருக்கு. அதுல ஒரு ரட்சிக்கப்படாதம்மா பேர் எழுதியிருக்கு. ரட்சிக்கப்படாதம்மா பேர் எழுதியிருக்கு. ஆனா அவங்க எப்படி அவங்க அந்த லிஸ்ட்ல வந்தாங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம்? விசுவாசம், நம்பிக்கை. இல்லையா? அந்த ரட்சிக்கப்படாதம்மா பேர் என்ன? இல்ல அதுல லைன்ல இருக்கு. அந்த லைன்ல இருக்கு. யாரு? எத்தனாவது வசனம் பாருங்க. 31வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற அசுத்தமான பணியை செய்கிற அந்த மகள் வேவுக்காரரை இஸ்ரவேல் ஸ்தானாதிபதிகளை சமாதானத்தோடு தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு உபசரித்து தங்க வைத்து பாதுகாப்பு கொடுத்து கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தார்கள். கீழ்ப்படியாம போனா சேதம் வரும். ஆனா ராகாப் என்கிற அந்த மகள் அவர் கீழ்ப்படிந்தாள். என்ன கீழ்ப்படிந்தாள்? இயேசுவை விசுவாசித்தாள். தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்தாள். தேவனுடைய காரியத்தை விசுவாசித்தாள். தேவ வார்த்தையை விசுவாசித்தாள். இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தாள். நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்ய போறாங்க? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். சொல்லுங்க. பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ரொம்ப பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இவ்வளவு செய்வார்கள். பெரிய காரியங்களை. ஆமா. முதல்ல யார் பேர் போட்டிருக்கு சாட்சிக்கு? இல்ல வாசிங்க. இந்த வசனத்தை வாசிங்க. முதல்ல யார் பேர்? ஆபேல். எத்தனாவது வசனமா? 4வது வசனத்தை இன்னொரு வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை காணிக்கையை செலுத்தினான். யாரு? ஆபேல் பெரிய ஒரு விசுவாசம் உள்ளவன் அல்ல. ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் மேன்மையை கர்த்தருக்கு கொடுக்கணும். எதை கர்த்தருக்கு கொடுக்கணும்? மேன்மையை கர்த்தருக்கு கொடுக்கணும். மேன்மைன்னு சொன்னா முதல் தரமானதை தேவனுக்கு கொடுக்கணும். எனக்கு வர்றதுல முதல் தரம் எதுவோ அதை நான் தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. முதல் தரத்தை தேவனுக்கு கொடுத்து சாட்சி பெற்றார். முதல் அந்த விசுவாச லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சாட்சி பெற்றது யார் தான்? ஆபேல் தான். அல்லேலூயா. ஆதாம் அதை இழந்து போனான். ஏவாளும் அதை இழந்து. 2 பேரும் இல்ல சாட்சி இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்த ஆபேல் தன் தேவனுக்கு முதற்தரமான காணிக்கையை கொடுத்து சாட்சி பெற்றான். அவனை இன்றைக்கு வரைக்கும் நம்ம நினைக்கிறோம். அவன் பேர் லிஸ்ட்ல வருது. அல்லேலூயா. உங்க பேர் என் பேர் லிஸ்ட்ல வரணும்னா நாம் தேவனை விசுவாசிக்கணும். ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும். ஆண்டவருக்காக எதையாயிலும் கொடுக்கணும். ஆண்டவருக்காக எதையாயிலும் நடப்பிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நம்ம இறங்கி விசுவாசத்துல செய்யும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நினைச்சுக்கோங்க. தேவன் எனக்கு இதை செய்யணும்.
என் பிள்ளைக்கு இதை செய்யணும் ஆண்டவர் நினைச்சு அதுல கத்தர் ஒரு பெரிய காரியம் செய்வாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீட்டை கத்தர் தரப்போறார். பட்டா இடத்தை தரப்போறார். ஒரு நல்ல வீட்டை தரப்போறான்னு நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. கத்தர் அதுல பெரிய காரியம் செய்வார். ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல சம்பளம், நிரந்தரமான ஒரு நல்ல வேலை வேணும் நினைச்சுக்கோங்க. கத்தர் அதை தருவார். ஆமென். ஆமா, சோதரம். முதல் காணிக்கை, முதல் வருமானத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. கத்தர் அதை செய்வார். ஆமென். கத்தர் கைவிட மாட்டார். லிஸ்ட்ல வந்திருக்காங்க பாருங்க, இவ்வளவு விசுவாசத்துல செயல்பட்டவங்க, விசுவாசத்துல நடந்தவங்க. தாவீது பேர்லாம் அது வந்திருக்கு. ஏன் தாவீது பேர் வந்துச்சு? கத்தருக்காக என்ன செய்யலாம்? ஆலயம் கிட்ட பணம் கொடுத்தான். யாரு? தாவீது பணம் கொடுத்தான். ஆலயம் கிட்ட பூமியில ஆலயத்தை கட்டணும், சோதனை நல்ல பெரிய கட்டடமா கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கு ஆண்டவர் தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுத்தான். அவன் ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கல, அவனுடைய மாளிகையை பெருசா கட்டணும்னு நினைக்கல, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சான். அதனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அவன் நீங்க இந்த நாட்கள்ல நினைச்சுக்கோங்க, இந்த காரியத்தை நான் நினைக்கிறேன், இதுல எனக்கு பெரிய காரியம் செய்யணும்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாரா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தராகமம் 34:10 நீங்கள் வாசிக்கும் போது இந்த ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். கர்த்தராகமம் 34:10. அதுல நீங்க அடிக்கடி அந்த வசனத்தை கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட இப்ப நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன். இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை இந்த நீங்க பார்க்கிற இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய இந்த செயலை பார்ப்பாங்க. உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இருந்து என்ன இதில் அண்டர்லைன் பண்ணு. நான் செய்யும் காரியம் என்ன பார்த்தோம்? ஆராய முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இதுல ஒரே வசனத்துல சொல்றார், பூமியங்கு செய்யப்படாத ஒரு பெரிய காரியத்தை நான் முன்னாடி செய்ய ஒண்ணு. இன்னொன்னு சொல்றாரு, அதிசயமான ஒரு காரியத்தை செய்ய போறேன். மூணாவது சொல்றாரு, பயங்கரமான ஒரு காரியத்தை செய்ய போறேன். மூன்று ஒரே வசனத்துல 3 காரியங்களை செய்வதாக சொல்லுகிறார். பயங்கரமான காரியம், அதிசயமான காரியம், பூமி எங்கு செய்யப்படாத ஒரு காரியம். எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார், உங்க குடும்பத்துக்கு செய்ய போறார். எல்லாருக்கும் முன்பதாக எல்லா கண்களும் அதை காணப்போகுது. எல்லாருடைய கண்களும் காணப்போகுது. ஒரே ஒரு சாட்சி சொல்லி வச்சிருக்கேன். நான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் ஒய்ஃப் செல்லார பார்க்க பண்ணாங்களா, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் ஆர்சி கவர்மெண்ட் கேத்தலிக். அப்போ நான் ஆண்டவருக்குள்ள ஃபுல் காஸ்பல் பூரண சுவிசேஷ திருச்சபை வாழ்க்கைக்குள்ள நான் வந்திருக்கிறேன். அவளையும் என்னுடைய இந்த அனுபவத்துல தேவனை பின்பற்றுகிற வழியில நான் மாற்றி விட்டேன். அவங்க எல்லாரும் திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க? ஒய்ஃப் வழியில இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் திட்டம் போட்டாங்க. ஏற்கனவே நான் அண்ணனுடைய பிள்ளைன்னு எங்க அப்பா அம்மா என்ன வீட்டோட துரட்டி விட்டாங்க. ஒண்ணும் இல்லாம சென்னைக்கு வந்துருந்தேன். சென்னையில வந்து ஒரு கோழி பையை விரிச்சு ஒரு மரத்தடியில படுத்து கிடந்தேன். ஒரு மரத்தடியில அனாதையா படுத்து கிடந்தேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சரி பெண் வீட்டுல இருக்கிறவங்களாவது நமக்கு ஆதரவா இருப்பாங்க, கிறிஸ்டின் தாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க வந்து ஆதரவே தரல, பேசவே இல்லை. எல்லாருக்கும் சொந்தக்காரங்க அண்ணன், பெரியண்ணன், பெரியண்ணி, சின்னண்ணன், சின்னண்ணி, பெரியம்மா, பெரியப்பா, பெரியண்ணன் மகா எல்லாரும் இருக்கிறாங்க. யாருமே பேசல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இன்னும் பிள்ளைய ஆட்சியிலிருந்து மாற்றி
பூரண சுவிசேஷத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு எப்படி ஒரு வாழ்ந்துறாங்க பார்த்தோம் அப்படின்னு இல்லையா. ஆனா கர்த்தர் எல்லா கண்களும் பார்க்கும்படியாக எல்லா கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனைகள் நடத்தினார். அனாதையா இல்லை. இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 300 பாஸ்டர்ஸ். ஆமா, அனாதை இல்லை. தேவன் அருமையா எங்க வீட்டுக்கு மேல அழகான ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கிறாரு. அந்த சர்ச்சில் இருந்து ட்ரூ காட் டிவி வழியாக ஏகப்பட்ட செய்திகள், நற்செய்திகள், நற்காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா மக்களும் பயனடைகிறாங்க. ஆமா, கலை திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ திருமணம் நடக்க போகுது இந்த இடத்துல, இந்த சபையில திருமணம் நடக்க போகுது. அல்லேலூயா. சார்லஸ்க்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்க போறோம். கவர்மெண்ட் லைசன்ஸ், திருமணம் நடத்தி வைக்கிற லைசன்ஸ் கொடுக்க போறோம். அந்த லைசன்ஸ்ல இங்க திருமணம் நடக்க போகுது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். அப்படி எங்க சபையில் எல்லாம் நடந்துச்சு. இப்போ நான் ஒரு பைக்கில் வந்துகிட்டு இருந்தேன், பிறகு ஒரு ஆட்டோவில் வந்துகிட்டு இருந்தேன், இப்போ காரில் வந்துகிட்டு இருக்கேன். கர்த்தர் படிப்படியாக என்ன செய்தாரு? ஆசீர்வதிச்சார். எல்லாரும் பார்க்குறாங்க, எப்படி இது சர்ச்சை கட்டிட்டாங்க, பேர் வர்றாங்க, எல்லாரும் பையா ஐஸ் வாங்கிட்டு போறாங்க, எல்லாரும் பையா துணியெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஐயா கிறிஸ்துமஸ் டைம்ல என்ன செய்யறாரு? எல்லாரும் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, 980 ரூபா ஒரு சகோதரருக்கு பேண்ட் ஷர்ட். அப்படி 100-120 பேருக்கு கொடுத்தோம். எல்லாரும் பைப்படியா வாங்கிட்டு, இது என்ன நடக்குதுங்க? பெரிய ஆச்சரியம். ஆமா, அவங்க அப்படி பாக்குறாங்க, இப்படிதான் பணம் வருதுன்னு தெரியல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் அங்கங்க சர்ச்சை கட்டி பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வர்ற மாசத்துல ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி இருக்கிறோம்ல, இதே மாதிரி அடிக்கல் நாட்டணும்யா. நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது அடிக்கல் நாட்டல, ஆனா இந்த வருஷம் ஆண்டு விழாவில் நாட்டிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வந்தோடனே அந்த கல்லை அளவெடுத்து எல்லா பேரையும் எழுதி வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு நாட்டணும். அதே மாதிரி நம்ம சர்ச்சைகளை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 11 சபைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லா சபைக்காரையும் எல்லா இடத்தையும் சொல்ல முடியும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அருமையான நம்முடைய வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் ஜெனரல் செக்ரட்டரி, தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு உதவிகரமாக நிற்கிறாங்க. அதே மாதிரி அருமையான பாஸ்டர் விக்டர் வீரமணி ஆரம்பத்திலேயே இந்த ஊழிய காரியத்தில் உதவிகரம் நிர்வாக குழு தலைவராக இருக்கிறாங்க. அநேக காரியங்களில் உதவிகரமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் 3 அதிசயங்களை செய்கிறார். என்னதான் செய்யறாரு? பயங்கரமான காரியத்தை செய்கிறாரு. அடுத்து பூமியங்கள் செய்யப்படாத காரியத்தை செய்கிறாரு. அடுத்து என்ன செய்யறாரு? அதிசயமான காரியத்தை செய்கிறாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார். எப்படி நம்ம அதை யூகிக்கிறோம், எப்படி அதை நம்ம நிதானிக்கிறோம், எப்படி உறுதிப்படுத்துகிறோம்னா 2-3 சாட்சிகளால் நம்ம என்ன செய்கிறோம்? உறுதிப்படுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 10ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடும். நீதிமொழிகள் 10:24 வாசிங்க. நீதிமொழிகள் 10:24 வாசிக்கலாம். துன்மார்க்கன் ஆண்டவருடைய வழியில் நடக்காதவனுக்கு அவன் என்ன காரியத்துக்காக பயந்து நடக்கிறானோ அது அவன் தலைமையில வந்துடும். நீதிமான் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீதிமான்களாகிய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை இந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீதிமான் பட்டம் கொடுக்கப்படுகிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். ஆமென். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாம் கண்களை மூடி வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்லவரைக்காக கூடி சொல்கிறோம்.
நீர் பேசி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய ரகபயாம் ஆண்டவரே கூடார ஊழியங்கள் திருச்சபையில் தேவன் அற்புதம் செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் செய்வீராக. இரண்டாவது செய்தியை ஆசீர்வதித்து, மக்களையும் ஆசீர்வதித்து, சபையும் ஆசீர்வதித்து, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் தொடர்ந்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை இப்பொழுது நம்முடைய